வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் RS ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனல். நான் ராஜேஸ்வரி கணேசன். ஒவ்வொரு வாரமும் நமது RS ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனல் புதுவையின் புதுமைகளை வெளிப்படுத்தி கொண்டு வராங்க. அந்த வகையில இந்த வாரத்திற்கான புதுவையின் புதுமை யார் தெரியுங்களா? நவராத்திரி கொலு திருவிழாவிற்கான ஒரு சிறப்பான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அப்படி என்ன சிறப்பான இடம்னு பாக்குறீங்களா? நவராத்திரினாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னங்க? தேவர்களுடைய சிலைகள் தாங்க. அந்த சிலை கூடமாக திகழக்கூடிய நம்ம வில்லியனூர் பகுதியை சேர்ந்த கனுவாப்பேட்டையில் வசிக்கக்கூடிய சிற்ப கலைஞர், தேசிய விருதாளர், மரக்குள் பொம்மை உற்பத்தியாளராகிய ஐயா சேகர் ஐயா அவர்களை நேர்காணல் வந்திருக்கிறோம். பாருங்க, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நமது நேயர்கள் சார்பாகவும் நமது RS ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனல் சார்பாகவும் மற்றும் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிற்பக்கலையில நீங்க ரொம்ப கை தேர்ந்து விளங்குகிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வணக்கம்மா. RS ஸ்டுடியோ டைரியிலிருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வில்லியனூர் பகுதியை சேர்ந்த நான் சேகர், தேசிய விருதாளர். பல தலைமுறையா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த தொழிலை ட்ரெடிஷ்னல், அதாவது பல வருட கணக்கில் பாரம்பரியமா கலை மேம்பாட்டுத்துறையோட இதை நம்ம அப்பா, தாத்தா, அவருக்கு தாத்தா, நான், என் பையன், பேரண்ட் அப்படி பரம்பரையா பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல நான் 86 முதல் வந்தேன். இந்த காகிதக்குழு பொம்மை செய்யறதுக்கு கொசப்பாளையத்தில் நான் இருந்தேன். மாவட்ட தொழில் மையம் மூலயமா முதல் இந்த ஊர்ல தொழில் செய்யறவங்க யாருமே இல்லை. இந்த தொழிலை நீங்க அங்க போய் ஆரம்பிங்க, உங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி கூட கொடுக்குறோம். என்னுடைய சொந்த ஊரெல்லாம் கடலூர் வண்டிப்பாளையம். நேர்த்தியான பொம்மையா, கொழு பொம்மையில புகை வாய்ந்த ஊரு. அங்கேயே நான் இந்த தொழிலெல்லாம் கத்துட்டு இருந்தேன். இந்த ஊர்ல காகித குழு பொம்மை செய்யறதுக்கு ஆளே இல்லை, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இது ஏடி ஆபீஸ் மூலியமா, அதாவது அகில இந்திய கைவினை வாரியம் அவங்க மூலியமா கடலூர்ல ஏடி ராமச்சந்திரன் இருந்தாரு. தட்டுப்பட்டு எங்களை காகித குழு பொம்மை செய்யறதுக்காக வரவேற்றிருந்தாங்க. நான் அப்போ முதல் 86 கொயர்பாளையத்துல 2 வருட காலமா இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஊர்ல ரொம்ப பேர் இருக்காங்க. வில்லியனூர்ல யாருமே இந்த கிராமத்தை விட்டு போறதுக்கு ரொம்ப யாரும் போக மாட்டாங்க. நீங்க சென்று அந்த ஊர்ல கிராமத்தெல்லாம் கொஞ்சம் வளர்க்கணும், நீங்க அங்க போய் தொழிலை கற்றுக் கொடுக்கணும், உங்களுக்கு இதை தொடர்ந்து நாங்கள் பயிற்சி கூட எல்லாம் கொடுக்குறோம் அன்ட்டு திரு ராமகிருஷ்ண ஐயா மாவட்ட தொழில் மையத்தில் இருந்தாரு. இந்த சிற்பக்கலை முதல்ல உங்க ஆர்வத்தை தூண்டியது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது எங்களுக்கு பரம்பரை தொழில், ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு இருக்கோம், பரம்பரையா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்பா, அண்ணன், அம்மா, இது அந்த இது பெரியப்பா, தாத்தா கிட்ட ஒரு 6-7 ஜெனரேஷனா நான் செஞ்ச பிறகு என் பிள்ளை செய்யறப்ப, என் பிள்ளை செஞ்ச பிறகு என் பேரை செய்யறப்ப இது தொடர்ந்து வர கலை. இது அதுலேயே நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து இந்த ஆர்ட்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு, ரொம்ப ஆர்வம். அந்த ஆர்வத்தில் நாங்கள் எல்லாம் பழைய SSLC தான் படித்தோம். நம்ம அண்ணன் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, அவர் கூட இருந்தோம். இது அப்போல்லாம் களிமண் பொம்மைகள் தான். 86, 88, 90 அப்போ அந்த அளவுக்கு இது பாப்புலர் ஆகல. ஆர்வத்தின் மூலியமா முதல்ல நீங்க ஒரு சிற்பம் செஞ்சிருக்கீங்க இல்லையா, அது உங்க நினைவுல இருக்குதுங்களா ஐயா? அப்பெல்லாம் விநாயகர் சதுர்த்தி தான் ரொம்ப விசேஷம். விநாயகர் தான் களிமண்ணில் போட்டுட்டு இருந்தோம். அது காகித குழு பொம்மையா ஆரம்பிச்ச பிறகு அந்த களிமண்ணை செஞ்ச பொம்மையெல்லாம் காகித குழு பொம்மையா செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப வளர்ந்துட்டு வர இந்த நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கலை திறமைகளை நீங்க மேல அதுல பயன்படுத்தி அந்த புதிய உத்திகளை அதுல பயன்படுத்திட்டு வரீங்க. அந்த வகையில இந்த காகித குழு பயன்படுத்துறேன்னு சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த காகித குழு பொம்மை என்ன காரணம்னா, இதுல நகாஸ், அதாவது மணி வேலைப்பாடு, அந்த முகம் தெளிவு, இந்த காகித குழு பொம்மையில அச்சுக்கிட்டா அழகா வரும் வடிவமைப்பு. ஆமாங்க, நான் வரும்போது கூட பார்த்தேன், முக அமைப்பு அவ்வளோ அசல் அம்பிகாவா இருக்கிறாங்க, அற்புதமா இருக்குதுங்க ஐயா. அது நீங்க எப்படி எந்த அளவுக்கு அதை செய்வீங்க? இது காகித குழு பொம்மையில மட்டும்தான் இந்த நுட்பத்தை காட்ட முடியும். ஐயா சொன்ன மாதிரி தனித்தனியா வடிவம், ஒரு கை தனியா, முகம் தனியா, தலை தனியா, அப்படி செய்யும்போது வேலைப்பாடு அழகா இருக்கும். இந்த பொம்மையுடைய நன்மை என்ன, தனித்துவம் என்ன? இதுல என்ன ஒரு தனித்துவம்னா, இது ஃபயரிங் பண்றது இல்லை, பொம்மை உடையாது. இது மாசு கட்டுப்பாடுல சுத்தமா இருக்கும், பாதுகாப்பானது. இது அதோட இதுல தெளிவோட லேசா இருக்கும், வெயிட்லெஸ். அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்றது ஈஸி. இது உடையாது, சீக்கிரத்துல உடையத்துக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் இது ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல மரவள்ளிக்கிழங்கு ஸ்டார்ச், பேப்பர் ஸ்டோன் பவுடர், பேப்பர் செய்யறதுனால, காகித குழு செய்யறதுனால பொம்மை ஸ்ட்ராங்கா இருக்கும்.
எந்த வடிவமைப்புகள்லாம் நீங்க பொம்மைகளா செய்றீங்கய்யா? இப்போ வந்து குறிப்பா வந்து காலத்துக்கு ஏற்றது மாதிரி இப்போ வெளி விநாயகர் முருகர் அப்படியே பண்ணிட்டு இருந்த காலத்துல இப்போ இந்த வருஷத்துக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் இப்போ என்ன புதுசுன்னு கேட்பாங்க. இந்த விட என்னங்க புதுசு, என்ன பண்ணிருக்கீங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ராமலீலான்னு சொல்லிட்டு அயோத்தி ராமர் இப்போ மோடிஜி இப்போ திறந்து வச்சாரு அயோத்தியில, அந்த உருவத்தை வந்து காகித குழுப்பமில்ல பண்ணியிருக்கோம். இப்ப பண்ணிருக்கோம். இப்ப ட்ரெண்ட் வந்து அயோத்தி ராமர் அழகா பண்ணிருக்கீங்க காகித குழுவோட. இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுங்களா? இந்த இப்ப ஆரம்பிச்சு போட்டிருக்கோம், எல்லா ஊருக்கும் வெளிநாடுகள்லாம் அனுப்பியிருக்கோம். தேசிய லெவல்ல இங்க எல்லா தமிழகத்துல இந்தியா லெவல்ல இது எல்லா ஊருக்கும் அனுப்பியிருக்கோம். இந்த வருடம் புதிய அரசு மூலியமா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா அழைச்சிருக்காங்க. அதாவது வந்து புதுடெல்லியில மாநிலத்தின் சார்பாக நீங்க அங்க அதுல வந்து அங்க போய் செய்முறை விளக்கமும் அங்க டெமோ பண்ணிட்டு அங்க இருக்கிற பொம்மையை டிஸ்பிளே பண்ணிட்டு விற்பனைக்கும் நம்ம கடை கொடுத்து நீங்க ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற அந்த பொம்மைகளை அங்க டிஸ்பிளே பண்றதோட எப்படி அந்த மரக்கு வச்சு நம்ம செய்யறோம் அப்படின்றத நீங்க அங்க டெமான்ஸ்ட்ரேட் செய்முறை விளக்கம் கொடுத்துட்டு விற்பனையும் பண்ணிக்கிறதுக்கு இடம் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பெரிய அரிய வாய்ப்பு. ஜனாதிபதி மாளிகைக்கு போறோம், அதே மாதிரி பாரத பிரதமர் அந்நிய இது மந்திரிகள் மற்ற மந்திரிகள்லாம் வருவாங்க, அங்க செஞ்சு காட்டுறோம். இந்த ராமலீலாம் அங்க எடுத்துட்டு போறோம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அது நம்ம மாநிலத்தை அங்க நடுவண் அரசு கிட்ட கொண்டு போறீங்கன்றது ரொம்ப கேட்கவே பரவசமாக இருக்குது. இது வரைக்கும் எத்தனை சிற்பங்கள் தோராயமா செய்திருக்கீங்க? இது வருடத்துக்கு ஆயிரக்கணக்கில் செஞ்சிருப்போம். பல வருடத்துக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கிறோம். அந்தந்த சீசன்ல போயிடும். ஒரு உதாரணத்துக்கு அயோத்தி ராமர் இந்த வருடம் பண்றோம், போன வருடம் வந்து நரசிம்மர் பண்ணோம், ஒரு வருஷத்துக்கும் இந்த ஆஞ்சநேயர் பண்றோம். அதே மாதிரி அத்திவரதர் 3 வருடத்துக்கு முன்னாடி அத்திவரதர் நடந்தது, அதை விசேஷமா பண்ணோம், நல்ல வரவேற்பு கிடைச்சது. நம்ம சிற்பக்கலைக்கு வெளிநாட்டுல எந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்குதுங்க ஐயா? நம்ம இன்னைக்கு நவராத்திரி குழு விநாயகர் சதுர்த்தி விழாலாம் நம்ம ஊரை விட வெளிநாடுகள்ல இன்னைக்கு சிங்கப்பூர், அமெரிக்கா, துபாய், கனடா பல வெளிநாடுகள்ல தமிழர்கள்லாம் வாழறாங்க. அவங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. விதவிதமான விநாயகர் நம்ம பாண்டிச்சேரியில இருந்து போகுது எல்லா வெளி மாநிலத்துக்கு வெளியூருக்கும். அதே மாதிரி நவராத்திரி பொம்மைகளுக்கு நம்ம ஊருடைய நேர்த்தியான பொம்மைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஏற்றுமதியாளருக்கு நாங்கள் விற்பனை கொடுக்குறோம். ஐயா, இந்த துறையில நீங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க? நாங்க இந்த ஊர்ல வரும்போது யாருமே தொழிலே கிடையாது, நம்ம தான் ஃபர்ஸ்ட். இந்த காகிதக்குள் பொம்மை பயிற்சி கொடுக்கறதுக்காக முதல்ல 87 வந்தோம். மாநில விருது வாங்கி இங்க அனுப்பி வச்சிருந்தாங்க. மாவட்டத்தொழில் மூலியமா 87 ஒரு 10 மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அவங்க வந்து நல்ல சிறந்த படைப்பாளர்கள் நீங்க பயிற்சி கொடுத்தீங்க. நாங்க இங்க வந்து பயிற்சி கொடுத்தோம் இந்த ஊர்ல. அதுல நல்ல வெளியாளுங்க தொழில்காரங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட பயிற்சி எடுத்துருந்தாங்க. தோராயமா எத்தனை நாட்கள் இந்த பயிற்சி கொடுக்கணும் ஐயா? இது ஒரு வருட காலம் பயிற்சி அரசு மூலியமா கொடுத்தாங்க. அதற்கான சான்றிதழ் உண்டுங்களா? எல்லாம் இது பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் அவங்க எல்லாம் கொடுத்தோம். அவங்க எல்லாம் பயிற்சி எடுத்துட்டு அவங்க எல்லாம் டீச்சரா ஒரு வருட காலத்துக்குள்ள அவங்களால அதுல தேர்ச்சி பெற முடியுங்களா ஐயா? ஒரு வருட காலம் பயிற்சி முடிஞ்ச பிறகு நம்ம கிட்ட கண்டினியூவா பயிற்சி பெறாங்க, வேலை செய்யறாங்க. அடுத்த பேட்ச் வரைக்கும் அவங்க ஒரு வருட காலம் முடிஞ்ச பிறகு அவங்க கத்துக்கிட்ட பிறகு அவங்க மாஸ்டர் ஆயிடுறாங்க. அவங்க மாஸ்டர் ஆன பிறகு அவங்களுக்கு வேற ஊர்ல ஒரு உதாரணத்துக்கு கூடப்பாக்கம், திருக்கனூர், பாகூர் அது மாதிரி கத்துக்கிட்ட நம்ம கிட்ட கத்துக்கிட்டவங்கன்னா ஒரு ஊரா போனாங்க. இந்த ஊர்ல காகித குழுப்பம் செய்யறவங்களே இல்லை. அந்த ஊர்ல எல்லாமே வெளியூர்ல இருந்து பிள்ளைகள்லாம் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு 20 பேருக்கு மேல கற்றுக் கொடுத்து அவங்க பயிற்சி கொடுத்து அவங்களாம் மாஸ்டர் ஆகி இங்க கத்துக்கின பிள்ளைங்க மாஸ்டர் ஆகி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு புதுவையில் இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க, எல்லா பகுதியுமே இருக்காங்க இங்க பாண்டிச்சேரியில. இந்த துறையில போதுமான அளவிற்கு வருமானம் ஈட்ட முடியுங்களா? இது தொழில் ரீதியாக வியாபார ரீதியா பண்ண முடியாது. மன ரீதியா மன அமைதிக்கு நமக்கு போதும்னா போதும், மன திருப்தி போதும்னா போதும். ஆமா, இது வந்து இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி நாங்க முதல் பயிற்சி எடுப்போம் 80 ரூபா ஊதிய தொகை 86 கொடுத்தாங்க. இன்னைக்கு 750 ரூபா கொடுக்குறாங்க, 1500 ரூபா கொடுக்குறாங்க ஊதிய தொகை. அந்த கத்துக்கிற ட்ரெயினிங் பயிற்சி பெற மாணவர்களுக்கு. இப்ப இதே வந்து மத்திய அரசு இது மாநில அரசு எல்லாம் 7500 ரூபா கொடுக்குறாங்க. 7500 ரூபா மாநில அரசு கொடுக்கறத கூட அவங்களுக்கு பத்தலை. அந்தந்த காலத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி. ஆனா கத்துக்கினாங்க, ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தாங்க, நல்ல ஒரு திறமையானவங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் பயிற்சியாளராகி பயிற்சி டீச்சராகி ஒரு யூனிட்டே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்த்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வருமானம் கிடைக்குது, தொழில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, தொழில் நல்லா இருக்கு. அரசு இன்னும் கொஞ்சம் பங்கெடுத்துன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பயிற்சி கூடம், விற்பனை கூடம் எல்லாம் அதிக அளவில் பாண்டிச்சேரி கொடுத்தாங்க. ஒரு சிறந்த கைவினை கலைஞர்கள்லாம் இன்னைக்கு
ஊதியம், அதாவது வந்து உயர்வு ஊதியம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆர்டினரி கிட்டத்தட்ட இன்னைக்கு 8000 ரூபாய் மாசத்துக்கு வந்து உதவி பண்ணுன்ற மாதிரி இன்னைக்கு செல்வமுட்டில் நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு வெளியே அளவில் இன்னைக்கு எடுத்துக்கினா அமெரிக்கா இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கில் இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரி முதல் இடத்துல, நம்ம கலைக்கூடத்தில் முதல் இடமா இருக்கு. 2-3 வருடத்துக்கு முன்னாடி வந்து பாண்டிச்சேரியில் நம்மளது முழு குழு நம்ம போர்ச்சுகீஸ்ல வச்சிருந்தோம். பாண்டிச்சேரி போர்ச்சுகீஸ்ல நம்ம பொம்மைங்க மட்டும்தான் அது பெரிய ஷீல்டு அவார்ட்லாம் கொடுத்தாங்க. நம்ம வல்லவர் சார்லாம் இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு ஆஃபீஸ் மூலிமா எல்லாருமே வந்து பார்த்தாங்க. உலக அளவில் அந்த வீடியோ எல்லாம் போச்சு. இன்னைக்கு குழுவில் பாண்டிச்சேரியில் வெளியூர் சாகர் இந்த அளவுக்கு இருக்கிறோம். பொம்மைங்க படியில் நம்ம பொம்மை இல்லாத ஊரில் எந்த படியும் இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம பொம்மைகள்லாம் வெளியூருக்குலாம் போயிருக்கு. நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பயிற்சிக்கு வருவாங்களா அல்லது வெளி மாநிலத்தை சார்ந்தவங்களும் இதுல ஈடுபாடா இருக்கிறாங்களா ஐயா? 1997 வந்து பிரான்ஸ் ரெய்னியூ என்ற ஊருக்கு போயிருந்தேன். அங்கேயே வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட 600 பேர் டீச்சர்ஸ் 6 மாத காலம் அங்கே இருந்தேன். அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து இன்னைக்கு 600 பேர் ஒரு ஊர்ல வந்து கிளாஸ் டீச்சர் படிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க வேலை இல்லாத. ஐயா, சிற்பக்கலையில புகழ்பெற்று விளங்குற நீங்க இதுவரைக்கும் வாங்கிய பாராட்டுகள் மற்றும் பரிசுகளை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லுங்க ஐயா. கடலூர்ல இருக்கும்போது 125வது ஆண்டு விழா காந்தி ஜெயந்திக்கு பிரான்ஸ்ல விருது வாங்கினேன். 100வது ஆண்டு விழா இந்த மதுரை கோயிலுக்கு அழைச்சிட்டு போறது காந்தியுடைய இதுக்கு கடலூர் மாவட்டம் கலெக்டர் எனக்கு விருது கொடுத்திருந்தாரு. அதுக்கடுத்து இந்த ஊர்ல 86ல் வந்தேன். 87ல் மாநில பாண்டிச்சேரி வந்த பிறகு மாநில விருது, புதுவை அரசு மாநில விருது கொடுத்தாங்க. அதே போல வந்து ஹரியானாவுக்கு போயிருந்தேன். கலைக்குரிசல் அதை ஹரியானாவில் சூரத் மேடால நல்ல விற்பனை, நல்ல அழகத்துக்கு கொடுத்தாங்க. காதி பந்தர், காதி போர்டு, மவுண்ட் ரோட் காதியில் 75வது ஆண்டு வரைக்கும் நீங்கள் ரெகுலராக சப்ளை பண்ணிருக்கிறதுக்கு கோல்டன் ஜூப்ளி ஜுவல்லரி அந்த இது கோல்டன் ஜூப்ளி கொடுத்தாங்க. இது குழு, என்னுடைய குழு வச்சவங்க பல வீடுகளில் இருக்கு, பல ஆளுங்க இருக்கு, என்னை கூட்டு கௌரவிச்சிருக்காங்க. அதோட தாங்க புதுவையில் வந்து போத்தீஸ் சென்ற 3 வருட காலமாக முழு பாண்டிச்சேரி வெளியிடுவோம் நம்ம சொந்த ப்ராடக்ட்ல குழு வச்சோம். புதுவை போத்தீஸ்ல பிரம்மாண்டமா இருந்தது. உலகமெங்கும் பரவி போத்தீஸ் அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு அவார்டு கொடுத்தாங்க. நம்ம தன்னார்வ தொண்டு மூலம் பாண்டிச்சேரியிலேருந்து பல விருதுகள் வெளியிடலேருந்து வாங்கியிருக்கேன். அரசு மூலியமாகவும் வாங்கியிருக்கேன். விருதுகள்ன்றது பல என்னதான் வாங்கியிருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு மனக்குமுறல், புதுவையில் அரசு ஆனால் இவ்வளோ விருது வாங்கி தேசிய விருது 2012 வாங்கியிருக்கேன். 87 மாநில விருது வாங்கியிருக்கேன். இந்த புதுவை அரசில் வாங்க வேண்டிய விருது 11லேருந்து 24 வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. நான் 17 கொடுத்துருக்கிறேன், 18 இருக்குது. என்னுடைய அப்ளிகேஷன் கொடுக்கும்போது புதுவைக்கு சிறப்பு மிக்க ஒரு கலைமாமணி விருது என்னால் வாங்க முடியல. சிற்பகுரு கிடைக்க வேண்டிய விருது எனக்கு அது தவிர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனையினால, ஒரு சில காரியத்தால எனக்கு கிடைக்கல. கடவுளுடைய அருளும் ஏதோ அது இந்த வருடம் எனக்கு கிடைக்க வேண்டியது. போட்டி கிடையாது, எனக்கு வேற ஆட்கள் கிடையாது. என்னுடைய சர்வீஸு, என்னுடைய படைப்பு, என்னுடைய பொருள் அத்தனையும் முதன்மையாக இருந்து அதை தடுக்க அரசு நான் இதுக்கு வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு தடுக்கிறது கடவுள் கிடைக்கல. அதை நினைக்கும் போது இன்னும் மிகவும் வேதனையாக தான் இருக்கு. எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இதுக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 67 வயசு ஆகுது. எனக்கு வளர்த்ததெல்லாம் மாவட்ட தொன்மையம் தான், புதுவை அரசு தான். இன்னைக்கு பழைய அமைச்சர்கள் எல்லாமே எனக்கு சிறு வயசுலேருந்து பார்க்குறாங்க. அதெல்லாம் நான் வாங்கிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்களே தவிர இவருக்கு ஏன் கொடுக்கலன்றதை பற்றி யாருமே என்ன முடிவு எடுக்கல. எனக்கு இவ்வளவு புதுவை அரசு செஞ்சு 1000 விருதுகள் வாங்கலாம், சொந்த தாய்கிட்ட பாராட்ட வாங்க முடியல. எனக்கு இருக்கு. கண்டிப்பாங்கய்யா, இந்த கலைமாமணி விருதையும் தாங்கள் கூடிய சீக்கிரம் பெறுவீர்கள் என்று இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குழு பொம்மைக்கு இங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வருடத்துல என்ன புதுமை, வரவங்க எத்தனை வருஷம் பொம்மை செஞ்சாலும் இந்த வருஷம் என்ன பண்ணீங்க, புதுசு என்ன இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஒவ்வொரு வருடமும் அப்படி பார்க்கும்போது ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ணலீலா, இதே ஆண்டாளுடைய இது ஃபுல்லாக அவங்கவுங்க ஸ்டோரியெல்லாம் பண்ணியிருக்கோம். சிவனுடைய ஸ்டோரி, முருகனுடைய ஸ்டோரி, பெருமாளுடைய ஸ்டோரி அப்படி பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல எடுக்கும்போது பெருமாளுடைய ஸ்டோரிலாம் நவஸ்ரீ தாயார், நாச்சியார் திருக்கோலம், ஆண்டாள் திருமஞ்சனம், ஆண்டாளுடைய செட்டு, அதாவது வந்து ஃபுல் வாரணம் 1000 அது மாதிரி ஃபுல் செட்டு அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அதில் இந்த வருஷம் குறிப்பாக இருக்குன்னு பலராம இது அயோத்தி ராமர் அது பண்ணியிருக்கோம். பெருமாள் பாலாஜி, அதாவது அந்த அலங்காரம் வந்து பாலாஜி வந்து விநாயகர் ரூபத்தில் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு படி கணக்கு வச்சு பண்ணுவீங்களா இல்லை
பொதுவா கொலு செட்டுன்னு கேட்டாலே நீங்களே கொடுத்துருவீங்களா? கொலு செட்டுன்னு கேட்கறவங்களுக்கும் கொடுக்குறோம். அதாவது கொலு செட்டுனா ஒரு 5 படி நாங்க முத வைக்க போறோம், எவ்வளவு விலையில கிடைக்கும், எப்படி கிடைக்கலாம், எது வைக்கலாம், எப்படி செய்யலாம்னு கேட்பாங்க. ஒரு படியில விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, பெருமாள் தாயார், ஒரு துர்கை, அடுத்த படியில வச்சீங்கன்னா ஒரு தசாவதாரம், அடுத்து ஒரு அஷ்டலட்சுமி, அடுத்து ஒரு கல்யாண செட்டு, அது மாதிரி வைக்கலாங்க. இது 5 படிக்கு தேவையானது ஒரு கோபுரம், ஊர்வன, மும்மூர்த்தி, இது மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 5 படி வரும். இது வந்து 40 ரூபாயில 50 ரூபா வரைக்கும் 40,000 30,000 வாங்கலாம். முத குழு வைக்கிறவங்க நல்லா விரிவாக வைக்கிறதுனா ஒரு 50-70 ரூபாயில வைக்கலாம். அது அவங்க படியை பொறுத்து. இன்னைக்கு 5 படி வைக்கிறவங்க இருக்காங்க, 3 படி இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னைக்கு விற்பனை வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னா நவராத்திரி குழு வந்து பெங்களூர் தான். பெங்களூர்ல வந்து நல்லா செட்டு பொம்மைகளும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கருட சேவை அது ஒரு 50-60 பொம்மை இருக்கும். அதே மாதிரி ஆண்டாள் உற்சவம், பிரம்மோற்சவம் அப்படிலாம் இருக்கும். செட்டு பொம்மை இப்போ வைக்கிறவங்களாம் செட்டா வேணும், தீமா வேணும்ன்றாங்க, எதிர்பார்க்கறாங்க எல்லாம். ஐயா, நவராத்திரி வேலை அதுவுமா சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கு உங்க கலைக்கூடமே. இந்த சுறுசுறுப்பான நேரத்திலையும் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்க RS ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனலுக்கு பேட்டி வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. சந்தோஷமா. நீங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து சிரமம் எடுத்து ரமேஷ் செல்வராஜ் RS டைரி யூடியூப் சேனல் மிக சிறப்பாக, எனக்கு அவர் வந்து பல வருட காலத்துக்கு முன்னாடி தெரியும். இன்னைக்கு சென்னையில் புதுவையிலேருந்து ஒரு பெரிய ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் இருக்காருன்னா நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். இவர் வந்து என்கிட்ட போன வாரம் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டார். அவர் சொல்கிற மாதிரி குறுகிய காலம், டைம் இல்லை, இருந்தாலும் ஜோதிகுமார் சார் அவரும் வந்து அழிச்சிட்டு இவரும் கேட்டார். சரி சார் செய்கிறோன்னு. ஷார்ட் பீரியட் தான். எனக்கு இருந்த வேலையில் உங்களுக்கு நம்ம வேணும், கேமரா வேணும், நம்ம வாசிப்பாளர், நம்ம செய்தி தொடர்பாளர் ராஜேஸ்வரியும் மிக சிறப்பாக இதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க. எங்களுக்கு உங்கள் சார்பில் ஒரே ஒரு வேண்டுகோள், நவராத்திரி கொடு வைக்கிறவங்க என்னுடைய நம்பரை இவங்க கொடுப்பாங்க, என்னுடைய அட்ரஸை கொடுப்பாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வாங்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை செஞ்சு தர தயாராக இருக்கும். நவராத்திரி சம்பந்தமாக எந்த குறைநிலை, எனக்கு 67 வயதாகுது, கிட்டத்தட்ட எனக்கு 6 தலைமுறையை தாண்டி வந்துட்டேன். என்னுடைய சிறப்பு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யணும், நல்லதை எடுத்து கொண்டு போகணும். இன்னைக்கு நவராத்திரி வைக்கிறது பெரிய சிறப்புங்க. ஒரு வீட்டில் வந்து 9 நாள் வைக்கிறீங்கன்னா அம்பாள் வந்து ஒரு வீட்டில் தங்குறாங்க, அது பெரிய சிறப்பு. இன்னைக்கு வந்து நவராத்திரி செய்கிறத விட அந்த அம்பாவை கூட்டு நம்ம வீட்டில் வச்சு படைச்சி நம்ம அனுப்புகிறோம். இன்னைக்கு கூட இந்த வருடம் முதல் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினேன். சிறப்பாக என்னுடைய குடும்பத்தாரோடு கொண்டாடணும். கடவுளுடைய அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் மென்மேலும் வளரணும். வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த பாலாஜி ஆர்டோர் சார்பாக வெள்ளியனூர் கடுவாப்பேட்டை சேகர் தேசிய விருதாளர் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். வாழடி வாழையா உங்களுடைய இந்த கலை சேவை தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஐயா. நன்றி.